ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி. தூத்துக்குடி சாத்தான்குளம். சாத்தான்குளம்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சாத்தான்குளத்துல வந்து 2 பேர் வந்து லாக்அப் டெத் ஆகுறாங்க. அது எப்படி ஆகுறாங்கிறது தான் நம்ம ஃபுல்லா அத பத்தி பார்க்க போறோம். இந்த லாக்அப் டெத் ஆன 2 பேருக்கும் இன்னைக்கு கிடைச்ச ஒரு தண்டனை பார்த்தீங்கன்னா, இரட்டை மரண தண்டனை இன்னைக்கு குடுத்துருக்காங்க. 9 பேர்த்துக்கு, அதுவும் காவல்துறையை சார்ந்த 9 பேர்த்துக்கும் இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து அ வழக்க முடிச்சு வச்சிருக்காங்க. இது எத்தனை வருஷம்னா 2020ஆம் ஆண்டுல ஜூன் மாசம் 19ஆம் தேதி வந்து நடைபெற்ற ஒரு விஷயம். 2026ல அதுக்கான ஒரு விடையும் கிடைச்சிருக்கு. அதுதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். நம்ம செய்யற தப்புக்கு எப்பவுமே தண்டனை உண்டு. எப்பயா இருந்தாலும் நமக்கு தண்டனை கிடைச்சாகும் இல்லையா? பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு அன்னைக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி எல்லாமே ஊரடங்கு. கொரோனா டைம்ல வந்து ஊரடங்குன்னு ஒன்று போட்டுறாங்க. அந்த ஊரடங்குல பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் ஃபினிக்ஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மரக்கடை வச்சிருக்காங்க. மரக்கடை வச்சிருக்கும் போது அங்கேருந்து ஒரு அந்த டைம்ல வந்து அதிக நேரம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. போலீஸாருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது காவல்துறையினர் என்ன பண்றாங்க, அவரை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போனதும் அவங்க பையன் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கடை வச்சிருக்காரு. மொபைல் கடை வச்சிருந்தா அவருக்கு நண்பர்கள் மூலமா இந்த மாதிரி உங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனால கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் கடையை சாத்திட்டு இவர் அங்கேருந்து போயிருக்காரு. போயிட்டு நம்மளா இருந்தாலும் அதானே பண்ணுவோம். அப்பா ஒண்ணுன்னா சும்மா விடுவாங்களா? சரின்ட்டு இவர் போய் கேட்டிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எங்க அப்பா பார்க்கணும், எதுக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்றாங்க, அந்த உறவினர் நண்பர்கள் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு பினிக்ஸ் நீங்க மட்டும் வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சு அவங்கள அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இவங்க இவங்க நண்பர்கள் எல்லாமே கேட்குறாங்க, நாங்க அவங்கள பார்க்கணும், அவங்க 2 பேர்த்தையும் விடுங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ யார்றா நீ, என்ன போலீஸ் எதுக்குறியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும்போது வக்கீலும் சொல்றாரு, நான் உங்களை பார்க்கணும் விடுங்க அப்படின்னு விடல. சரின்ட்டு அவங்க விடல, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்ப வந்து 22ஆம் தேதி 21, 22 இந்த தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன சொல்றது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆசன குழாயில இருந்து ரத்த ரத்தமா வருது. ஒரு 6 லுங்கி கிட்ட மாத்திருக்காங்க. அப்பயும் அவரால முடியல. ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப முடியாம போயிடுது. முடியாம போது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டு திரும்பவும் காவல்துறை வந்து கூட்டு வந்துறாங்க. கூட்டு வந்த பிறகு என்னாச்சுன்னா, அவர் வந்து நைட்லயே வந்து இறந்துடுறாரு. ஒரு 7:30 மணிக்கு இறந்துடுறாரு. இறந்த உடனே யாருன்னா ஃபீனிக்ஸ் வந்து இறந்துடுறாரு. அவங்களுடைய பையன். 31 வயசு தான் அவருக்கு ஆகுது. அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே 10:30க்கெல்லாம் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே மறாநாள் அ மறாநாள் எங்க ஹாஸ்பிட்டல்னா கோவில்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனது இவரு வந்து காலையில அ 7:30க்கு முன்னாடி இறந்துறாரு 22ஆம் தேதி. 23ஆம் தேதி காலையில 5:40க்குலாம் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. ஸோ இது வந்து லாக்அப் டெத்து. கொரோனா காலத்துல வந்து லாக்அப் டெத்து ஆயிடுது. மக்கள்லாம் அவங்களுடைய பாடி வாங்குறது யோசிக்கிறாங்க. ஏன்னா சும்மா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு சொன்னா எப்படிங்க? அது வந்து இந்த மாதிரி நடக்கும்னு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் வந்து ஆஜராகுது. இந்த கேஸ வந்து முன் வந்து அவங்களே ஆஜராகி அந்த கேஸுக்கான ஒரு பதில கண்டுபிடிக்கிறது தான் 2 பேர்த்த வந்து பிரகாஷ்ன்னு அவர் வந்து வக்கீல் வந்து ஆஜராகுறாரு. உயர்நீதிமன்றத்திலேருந்து ஆஜரான உடனே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, காவல்துறையில போயிட்டு விசாரிக்கணும். இவங்க வந்து விசாரணை பண்ண சொல்றாங்க.
விசாரணை புலன் விசாரணை மாதிரி அவங்க போய் விசாரணைக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு காவல்துறையினர் வந்து ரொம்ப ரகடாக நடக்கிறாரு போறாருன்ட்டு திரும்ப நீதிமன்றத்துக்கு வந்து தகவல் அனுப்பிடுறாங்க. இவங்க ரொம்ப ரகடாக போகிறாங்க, அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு திரும்ப வந்து அவங்கள்ட்ட வந்து நீதிபதி வந்து நடுவர் நீதிபதி ஒருத்தர் அங்கே அனுப்பிட்டு 3 டாக்டரை வர வச்சு அவங்களுடைய உடல் கூறாய்வை வந்து பண்ணி ஆகணும். அதை வந்து காணொலி வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோர்ட்ல. சரின்ட்டு அந்த வீடியோவை வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதை வந்து அவங்க போயிடுறாங்க. இவங்க வந்து நாங்கள் தீர்ப்பு வழங்கிறோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. இது வந்து 6 வருஷமா நடக்குது. 2020 இப்போ 26. இந்த 26ல தான் அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 9 காவல்துறையினர் வந்து இப்போ நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு மக்கள் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா இரட்டை மரண தண்டனைன்ட்டு அந்த 9 காவலர்களுக்கும் விதிக்கப்பட்டது. இதுல A1 அக்யூஸ்ட் ஸ்ரீதர்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரொக்கமும் தரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு. தீர்ப்பு வழங்கின உடனே அவருடைய பேனா முனையை வந்து உடைச்சிட்டாரு. அதுதாங்க நம்ம சொல்லலாம், நம்ம இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம், ஈஸியா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான ஒரு தண்டனை கண்டிப்பா உண்டு. யாரும் இந்த மாதிரி தண்டனை பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாம் சேஃபா இருங்க, நல்லா இருங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு